ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் பொன்னாம்பல சார் அவங்க ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. எனக்கான கடவுள் இவங்க தான் அப்படின்னு, என் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர்கள் சரத்குமார் முதல் சிரஞ்சீவி வரை யாரெல்லாம் தனக்கு உதவி செய்தீர்கள் என நடிகர் பொன்னாம்பலம் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நடிகர் பொன்னாம்பலம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ஊடகங்களில் பல செய்திகள் வெளியான நிலையில் தனக்கு உதவி செய்தவர்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. கலாட்டா தமிழ் யூடியூப் சேனலில் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டென் கலைஞராக மட்டும் இல்லாமல் மக்களை மகிழ்விக்கு ஒரு கலைஞராகவும் இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன சிலர் ஏமாற்றி இருக்காங்க, சிலரை நம்பி நான் காசையும் இழந்திருக்கேன். ஸோ நான் அதை நினச்சி கவலைப்படலை. என் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது சரத்குமார், தனுஷ், KS ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் எனக்கு உதவி செய்தாங்க. அவர்கள் எவ்வளவு உதவி செய்தார்கள் என்று நான் சொல்ல காட்ட விரும்பவில்லை. ஏனென அந்த அளவுக்கு அதிகமாக உதவி செய்தனர். உணவு சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த நிலைமை அணிவித்து கூறுகிறேன். டயாலிசிஸ் செய்யும் நிலைமை என்னுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாது. இதுதான் நான் உலகத்தில் மிகப்பெரிய தண்டனையாக கூட சொல்லுவேன். தற்போது மட்டும் சுமார் 33 லட்சத்துக்கு மேல் சிகிச்சை செலவானது. எனக்கு கடவுள் மாதிரி இருந்து உதவி செய்தது சிரஞ்சீவி சார் தான். என்னுடைய சிகிச்சைக்காக கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்தார். ஏற்றத்தளவு ரூபாய் 1,15,00,000 வரை எனக்கு செலவு செய்திருக்க கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் என் மீது யார் யார் அக்கறையாக இருக்கிறார்கள் என்று நான் தெரிந்துவிடக் கூடுச்சு. நடிகர் அர்ஜுன் வீட்டில் ஒருவர் மறைந்திருந்த சூழ்நிலையில் கூட அந்த நேரத்தில் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தார். மேலும் தனுஷ் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த போதும் கூட எனக்காக அவர் பல உதவிகளையும் செய்தார். இவற்றை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னும் என்னிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய சிரஞ்சீவி மிகுந்த நம்பிக்கையை அளித்தார். மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அதற்கான ஏற்பாடுகளை அவரே பார்த்துக் கொள்வதாகவும் என்னிடம் தெரிவித்தார். என் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர்களாக சிலரை நான் கூறுவேன். சரத்குமார், KS ரவிக்குமார், தனுஷ், சிரஞ்சீவி ஆகியோரை அந்த வரிசையில் கூறுவேன். கோயிலுக்கு சென்றபோது சிரஞ்சீவி பவா என்று கூறி குருக்கள் அர்ச்சனை செய்தனர். அப்போதுதான் சிரஞ்சீவியிடம் உதவி கேட்கலாம் என்ற யோசனையே எனக்கு வந்தது. அதன் பின்னர் அவருக்கு போன் செய்து உதவி கேட்டேன். நான் கேட்டதை விட எனக்கு அதிகப்படியான உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொன்னாம்பலத்துக்கு உதவி செஞ்சவங்களை யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நடிகர் பொன்னாம்பலத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.